வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? ஆன்சர், அயோத்திதாசர் பண்டிதர். திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர். செகண்ட் ஒன், வள்ளலார் என பலராலும் அறியப்படுபவர் ராமலிங்க அடிகள். தேர்ட் ஒன், கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது? தவறான இணை 4 மட்டும் தவறானது. திருவஞ்சைக்களம் கரிகால சோழனை பற்றி கூறுகிறது என்பது தவறானது. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரன் கண்ணனார் பற்றி கூறுகிறது. பதிற்றுப்பத்து 8 சேர மன்னர்கள் குறித்து பேசுகிறது. மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது. மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து ஃபோர்த் ஒன், கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்துக. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002. தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் 2010. தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் 2010. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி இரத்த சோகை. ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி இரத்த சோகை. தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. அடுத்து பொறுத்துக. 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரிகள் அல்லது நோக்கங்கள். 5 ஆண்டு திட்டத்தின் மாதிரிகள் அல்லது நோக்கங்கள். 2வது 5 ஆண்டு திட்டம் மெகலனோபிஸ் மாதிரி. முதல் திட்டம் ஹெரோடாமர். 9வது 5 ஆண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. 3வது திட்டம் காட்கில் திட்டம். 3வது 5 ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு. இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1986. இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1986. இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்கின்றன? கிழக்கு இமயமலை காடுகள். இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் அக்பர். இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தலம் அமிர்தசரஸ். சோழ அரசின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசமரபு லோடி மரபு. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் ஆர்.எஸ். சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது? 1983. 2005 தகவலறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான காலவரம்பு 30 நாட்கள். மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர். ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் எத்தனை? 3. ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் 3. பின்வருவனவற்றுள் எது இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழில்? வேளாண்மை. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1954ஆம் ஆண்டு முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்திய நாடு பிரான்ஸ். 2015-16ஆம் ஆண்டு நிதி ஆயோக் அறிக்கையின்படி துவக்க நிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு.
தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார்? 1906ஆம் ஆண்டு. தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்? அவருக்கு நன்மை செய்தல். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? கனவிலும் துன்பம் தரும். கனவிலும் துன்பம் தரும். புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? புலால். அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இனிய சொற்களை கூறுதல். அறம் பெருகும் வழி இனிய சொற்களை கூறுதல். உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? வஞ்ச மனத்தான். வஞ்ச மனத்தானை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல். கீழ்கண்டவற்றுள் அமிலத்தை குறித்த சரியான கூற்று அல்லது கூற்றுகள் எது அல்லது எவை? கூற்றுகள் 2 மற்றும் 3 சரி. அமிலங்கள் நீர்க்கரைசலில் ஹைட்ரஜன் பிளஸ் அயனிகளை தருகிறது. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யப்படக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. அழுத்தத்தை குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன. நியூட்டன் மீட்டர் என்ற SI அலகு கீழ்கண்டவற்றுள் எவற்றுக்கு பொருந்தும்? ஆன்சர் இரட்டையின் திருப்புத்திறன். செல்லாத பணம் என்ற நாவலுக்காக 2020ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இமயம். செல்லாத பணம் என்ற நாவலுக்காக 2020ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இமயம். 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு GVK ராவ் குழு. இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக 2017இல் கொண்டுவரப்பட்ட புதிய வரி சரக்கு மற்றும் சேவை வரி. 2021இல் அதிக மனித வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு நார்வே. சங்ககாலம் என்பது இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையது. சங்ககாலம் என்பது இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையது. வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? 1865ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1891இல் சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் G. சுப்பிரமணியம். தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டில் இருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கீழடி என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் M.S. சுவாமிநாதன். பசுமை புரட்சியின் தந்தை M.S. சுவாமிநாதன். முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி. பின்வருவனவற்றில் லூகோடெர்மா அல்லது வெண்ணோய் பற்றிய உண்மை கருத்து எது? இது ஒரு தொற்றாத நோய். இது தோல் நிறமி இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தோல் நோய். இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாது. ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி. பின்வருவனவற்றுள் எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல? ஆன்சர் C. காடுகளின் பரப்பளவை குறைத்தல். தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்தியாவில் தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம்
ராஜஸ்தான் மாநிலம். மான்சூன் என்ற சொல் அரபிக் மொழிச் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் மார்கோ போலோ. பழமையான திராவிட மொழி தமிழ் மொழி. சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் விவசாயம். கீழ்க்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல? சொத்துரிமை பெறுவதன் மூலம். எந்த சட்ட திருத்தச் சட்டம் இந்திய குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? 42வது சட்ட திருத்தச் சட்டம். லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர். லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1960-61 7 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம். அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம். இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன? 100 இனங்கள் உள்ளன. கீழ்க்கண்டவற்றில் மாறுபட்ட வரி எது? ஆன்சர் முத்திரைத்தாள் வரி. 1940ஆம் ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது காந்தியடிகளை சந்தித்தார். சரியான விடையை தேர்வு செய்க. சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி. டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990ஆம் ஆண்டு. எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை தனது குறிக்கோளாக அறிவித்தது? 1929 லாகூர் அமர்வு. நீதிநெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? மக்கட்கு இறை என அழைக்கிறார். மக்கட்கு இறை என அழைக்கிறார். ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? சினம். பிறனில் விழைவானிடத்து எவை 4 நீங்காது இருக்கும்? ஆன்சர் பி. பகை, பாவம், அச்சம், பழி. பகை, பாவம், அச்சம், பழி. பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார்? ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது. ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது. கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம். பாலூட்டிகளின் தனித்தன்மை டேஷ் ஆகும். ஆன்சர் தாய்சேய் இணைப்பு திசு. 3:1 என்ற விகிதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் டேஷ் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. ஆன்சர் HCl மற்றும் HNO3. கரித்தாலிலிருந்து கிடைக்கும் எந்த பொருள் அந்துப்பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை ஒழிப்பதற்கு பயன்படுகிறது? நாப்தலீன். கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று? ஆன்சர் கோதாவரி. கீழ்க்கண்டவற்றுள் இஸ்ரோவின் எந்த திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு குறைந்த சுற்றுப்பாதையில் அழைத்துச் செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது? ககன்யான்.
பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005. பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 நடைமுறைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த 3ஆம் பாலினத்தவர் விருது பெற்றவர் கிரேஷ் பானு. தேங்க்யூ.